அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த கிராமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் பொய்கை அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த பொய்கைங்கிற கிராமத்தில் தான் இந்த குளம் அமைஞ்சிருக்கிறது. இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா கரடிக்குளம் போகக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குளம் இறங்கிருக்கு. ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த குளத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பன் கோவில் ஒன்று இருக்கிறது. இந்த குளத்துக்கு கரையில் பார்த்திங்க அப்படின்னா ஊர் கோவில் பூராமே இங்கே தான் இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா உப்படாதியம்மன், அதுக்கு அடுத்து குலசேகரம்மன், அதுக்கு அடுத்து காமாட்சி அம்பிகா சமேதமாக ஆகாசமூர்த்தி. இந்த வருடம் அன்னாபிஷேகம், இந்த ஐப்பசி மாதம் நடத்தக்கூடிய அன்னாபிஷேகத்தை என்ன பண்ணோன்னா, சுவாமிக்கு அன்னம் சாத்தி பூஜைகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோம், இந்த குளத்தில் வச்சு தான் என்ன பண்ணோம், அந்த சாதத்தை அந்த அன்னத்தை லிங்கமாக பிடித்து பூஜை பண்ணி அதுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி விதர்சனம் பண்ணக்கூடிய இடம் இந்த குளம் தான். இந்த குளத்தில் இந்த பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரத்துக்கு பின்னாடி தான் பண்ணோம். அப்போ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் நனைகிற அளவுக்கு தான் இருந்தது. சுவாமியினுடைய அனுகூலியத்தால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குளம் நிரம்பி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் சொல்கிறாங்க. அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி இப்படி ஒரு மறுகால் போகக்கூடிய அளவுக்கு சுவாமி நமக்கு அனுகூலியம் பண்ணியிருக்கார். ஆகையால் நம்முடைய காமாட்சி அம்பிகா சமேதமாக இருக்கக்கூடிய ஆகாசமூர்த்திக்கு எண்ணற்ற அளவு நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும், நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த குளம் நிரம்பிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகையால் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள மக்கள் பூரா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா பார்த்து. அதனால் எல்லா மக்கள் அந்த பாருங்கள், மக்கள்லாம் வந்து பார்த்து போகிறாங்க. அப்படி ஒரு அமைப்பு நம்முடைய காமாட்சி அம்பிகையினுடைய விசேஷமான ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறார். இதே போல் ஆண்டாண்டும் இந்த மாதிரி குளங்கள்லாம் நிரம்பணும், இந்த ஊரெல்லாம் செழிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.